வந்து ஒரு குப்பை மாதிரிக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் தவிர்த்து ஒரே நாடு ஒரே சட்டம் அப்படின்னு பேச்சுல வார்த்தைகள் இல்லாம செயற்பாடுகள்ல இருக்கக்கூடிய வகையில வந்து நாங்க கதைச்சு கொண்டிருக்கிற இந்த ஒவ்வொரு 10 நிமிடத்திற்கும் ஒரு தடவை ஒரு குழந்தை, ஒரு சிறுவர் உயிரிழந்து கொண்டிருக்காங்க அப்படின்னா உங்களால நம்ப முடியுமா? அந்த நிமிடம், அந்த நாள் பார்த்தீங்கன்னா இலங்கை நாட்டுல மக்கள் ஒரு மோசமான ஒரு நாள். எல்லாம் பயந்து போயிருந்தாங்க. என்ன நடக்குது? யுத்தமா? என்னப்பா நடக்குது அப்படின்ற மாதிரி மக்களுக்கு ஒரு தெளிவில்லை. எல்லாம் பதட்டமாகி இருந்தாங்க. இலங்கை நாட்டுல சொல்லவே முடியாத எவ்வளவோ துன்பமான சம்பவங்கள், கண்ணீர் சிந்தக்கூடிய எவ்வளவோ சம்பவங்கள் நடந்திருக்குது. கதைக்க போனோம் அப்படியா இருந்துச்சுன்னா எவ்வளவோ இருக்குது. ஆனாலும் இந்த நாள் 2019 வருடம் ஏப்ரல் மாதம் 21ஆம் தேதி ஈஸ்டர் தாக்குதல் நடந்ததுதான் இந்த நாள். இந்த நாளோட 5 வருடங்கள் பூர்த்தியா இருக்குது. இதை நம்ம நினைத்து பார்த்தோம் அப்படின்னாலே ஒரு மோசமான ஒரு அனுபவம் தரக்கூடிய ஒரு நாள் தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவர்கள், முக்கியமாக கிறிஸ்தவர்கள் 2019 வருடம் 21ஆம் தேதி ஏப்ரல் மாதம் கிறிஸ்தவர்கள் ஈஸ்டர் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருந்தாங்க. எல்லாருமே அதிகமாக தேவாலயங்களுக்கு போய் கொண்டிருந்தாங்க. இந்த சமயத்துல பாத்தீங்கன்னா யாருமே எதிர்பார்க்காத விதத்துல இலங்கை நாட்டுல மிகப்பெரிய நட்சத்திர விடுதிகள், அதிகமாக தேவாலயங்கள், இதுல எல்லாம் பார்த்தீங்கன்னா தற்கொலை தாக்குதல் நடத்தப்பட்டு மிகப்பெரிய ஒரு பாம் பிளாஸ்ட் ஆகி யாருமே எதிர்பார்க்கல. சின்ன குழந்தைகள் உட்பட பெரியவங்க, வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள், இப்படி 273 பேர் பரிதாபமாக உயிரிழந்தாங்க. அந்த நிமிடம், அந்த நாள் பார்த்தீங்கன்னா இலங்கை நாட்டுல மக்கள் ஒரு மோசமான ஒரு நாள். எல்லாம் பயந்து போயிருந்தாங்க. என்ன நடக்குது? யுத்தமா? என்னப்பா நடக்குது அப்படின்ற மாதிரி மக்களுக்கு ஒரு தெளிவில்லை. எல்லாம் பதட்டமாகி இருந்தாங்க. அரசாங்கத்தால ஒரு சட்டங்கள் எல்லாம் கொண்டு வந்திருந்தாங்க. யாருமே வெளியே போக முடியாது. கேஃபியூ, வீட்டை விட்டு வெளியேறவே கூடாது. ஒரு மோசமான ஒரு சூழ்நிலையில இருந்தது. பயந்து போயிருந்தாங்க. அதன் பிற்பாடுதான் மெதுவாக என்ன நடந்தது அப்படின்னு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா வந்து தொலைக்காட்சி, வானொலிகள்ல வந்து சொல்ல தொடங்கினாங்க. இப்படித்தான் ஒரு ஈஸ்டர் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்குது. இந்த தாக்குதலுக்கு பார்த்தீங்க எப்படியா இருந்துச்சுன்னா இப்படி குறிப்பிட்டவங்க IS அவங்க பொறுப்பேற்கிறாங்க இப்படின்னு வந்து அதன் பிற்பாடு சில செய்திகள் வரப்பட்டது. ஆனா அந்த நாளன்று சப்பா அதை நினைச்சு பார்க்கவே முடியாதுங்க. ஒரு மோசமான ஒரு நாள் ஒண்ணு. ஆனா இதை கதைக்க போனோம் அப்படியா இருந்துச்சுன்னா எவ்வளவோ விஷயங்கள் கதைக்கலாம். ஆனா எல்லா விஷயத்தையுமே பார்த்தீங்க அப்படியா இருந்துச்சுன்னா வெளிப்படையா கதைக்க முடியாது. அந்த நாளன்று நானும் மட்டக்களப்பில் இருக்கிறேன். அதற்கு முதல் நாள் ஈஸ்டர் கொண்டாட்டத்துல பார்த்தீங்கன்னா வந்து கிறிஸ்தவர்கள் அதிகமாக ஈடுபட்டு கொண்டிருப்பாங்க. இரவு நேரத்துக்கு பூசைக்கு நான் வந்து ஆலயத்துக்கு போயிருந்தேன். நான் அதற்கு அடுத்த நாள் காலையில பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆலயத்துக்கு போக இல்லை. இன்னொரு கொண்டாட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு விளையாட்டு சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு கண்டி அப்படின்ற ஒரு நகரத்துக்கு நான் போய் கொண்டிருந்தாங்க. நான் என்னோட சேர்ந்த நண்பர்கள்லாம் போய் கொண்டிருந்தாங்க. சோ இப்படி போகும்போதுதான் இந்த செய்தி நமது காதுக்கு கேட்கப்பட்டது. எப்படி கேட்டோம் அப்படியா இருந்துச்சுன்னா நான் பயங்கரமான தூங்கி எழும்புறேன். அந்த சமயத்துல பார்த்தீங்கன்னா வந்து வாகனத்தை செலுத்தி கொண்டிருந்தார் ஐயா ஒருத்தவங்க. அந்த ஐயா வந்து என்ன நிக்சன், என்ன ஏதோ பதட்டமான விஷயங்கள் எல்லாம் கதைச்சு கொண்டிருக்கிறாங்க, வானொலியில போய் கொண்டிருக்குன்னு சொன்னார். அதன் பிற்பாடுதான் கேட்டேன். சூரியன் அப்படின்ற ஒரு வானொலியில சொல்றாங்க, பதட்டமடைய வேணாம், என்ன நடந்தது என்ன விடயம் அப்படின்றத வந்து உடனுக்குடன் நாங்க வந்து சொல்லுவோம் அப்படின்ற மாதிரி அந்த வானொலியில வந்து மிகவும் பரபரப்பா சொல்லப்பட்டு கொண்டிருந்துச்சு. உண்மையாகவே இது உண்மைதானா, என்ன நடந்துச்சு அப்படின்றதே தெரியல. அதன் பிற்பாடு நாங்க வந்து நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு எல்லாம் வந்து அழைப்பை மேற்கொண்டு வந்து கோல் பண்ணுனாங்க. என்ன நடந்துச்சுன்னு விசாரிக்கும் போதுதான் அவங்களுக்கே தெரியாதா, ஆனா இப்படித்தான் தற்கொலை தாக்குதல் நடத்தப்பட்டிருக்குது. பெஸ்ட்டுக்கு சொன்னாங்க வந்து ஜெனரேட்டர் வெடிச்சிருச்சு, இப்படி ஒவ்வொரு விஷயங்கள் சொன்னாங்க. ஆனா ஏதோ ஒரு பெரிய சம்பவம் நடந்துருச்சு அப்படின்றது மாத்திரம் தெரிய வந்துச்சு. ஆனா சரியான விஷயம் மக்களுக்கே தெரியாது. அப்படி ஒரு மோசமான ஒரு நாள் தான். நம்மளால என்ன பண்ண முடியும்? இறந்து போன சின்ன குழந்தைகள்ல இருந்து எல்லாருக்குமே அவங்களுக்கு மறு உலக வாழ்க்கை அப்படின்னு ஒண்ணு இருந்துச்சு அப்படியா இருந்துச்சுன்னா கட்டாயம் கடவுள் அவங்களுக்கு அளிக்கணும் அப்படின்றதுதான் நம்ம கடவுளிடம் மிகவும் தாழ்மையா கேட்க முடியும். இதை தாண்டி நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. அதே சமயத்துல பார்த்தீங்கன்னா அந்த இறந்து போன 273 உயிர்கள், அவங்களினுடைய உறவினர்கள், நண்பர்கள், சொந்த பந்தங்கள் எல்லாருக்குமே நமது ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்றோம். அதே சமயத்துல பார்த்தீங்கன்னா மறுபடியும் இது போல ஒரு சம்பவம் நடக்காம இருக்கிறதுக்கு இலங்கை அரசாங்கம் சரியான முறையில பார்த்தீங்கன்னா வந்து பாதுகாப்பு மக்களுக்கு அளிக்கணும். அதே சமயத்துல மக்களும் சரியான தலைவர்களை தெரிவு செய்யணும். ஒவ்வொரு தடவையும் பார்த்தீங்கன்னா மக்களுக்கு வந்து சந்தர்ப்பம் வழங்கப்படுது. சரியான தலைவர்களை நம்ம தெரிவு செய்தோம் அப்படியா இருந்துச்சுன்னா நாட்டினுடைய முன்னேற்றம், நாட்டினுடைய வளர்ச்சி,
நாட்டினுடைய ஒரு ஆரோக்கியம், சுகாதாரம், மருத்துவம், இப்படி எல்லா விஷயங்கள்லையும் பார்த்தீங்கன்னா இலங்கை நாடு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்துக்கு வரக்கூடிய ஒரு நாடு. எல்லா சூழ்நிலைகளுமே இருக்குது. ஆனா மிகப்பெரிய அரசியல், மிகப்பெரிய சொல்ல முடியாத நிறைய விஷயங்கள்லாம் வந்து ஒரு குப்பை மாதிரிக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் தவிர்த்து ஒரே நாடு ஒரே சட்டம் அப்படின்னு பேச்சுல வார்த்தைகள் இல்லாம செயற்பாடுகள்ல இருக்கக்கூடிய வகையில வந்து அரசியல்வாதிகளும் செயற்பட்டாங்க அப்படியா இருந்துச்சுன்னா எல்லா மக்களுமே சந்தோஷமாக இந்த நாட்டுல வாழ முடியும். இது எப்ப நடக்கும் அப்படின்னு கேட்டீங்க அப்படியா இருந்துச்சுன்னா அதுதான் தெரியாது. மோசமான ஒரு விஷயம் ஒண்ணுங்க. அதே சமயத்துல இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாங்க கதைச்சு கொண்டிருக்கிற இந்த ஒவ்வொரு 10 நிமிடத்திற்கும் ஒரு தடவை ஒரு குழந்தை, ஒரு சிறுவர் உயிரிழந்து கொண்டிருக்காங்க அப்படின்னா உங்களால நம்ப முடியுமா? அதுதான் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரேல் பாலஸ்தீனத்துக்கு இடத்துல மிகப்பெரிய போர் நடந்து கொண்டிருக்குது. போர் மாத்திரம் இல்லை வந்து அது கதைக்க போனோம் அப்படியா இருந்துச்சுன்னா அதுல நிறைய அரசியல் இருக்குது, நிறைய சுயநலம் இருக்குது, நிறைய சமயம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்குது, எக்கச்சக்கமான வரலாறுகள் இருக்குது. அதை கதைக்கவே முடியாதுங்க. அந்த அளவுக்கு மோசமான ஒரு விஷயம் ஒண்ணு. ஆனா கவலையான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது சம்பந்தப்பட்ட முக்கியமான தலைவர்கள் எல்லாம், அந்த நாட்டினுடைய தலைவர்கள் எல்லாம் அவங்க பாதுகாப்பாதான் இருக்கிறாங்க. அவங்க அவங்களோட உத்தரவை போடுறாங்க. ஆனா சாமானிய மக்கள் ஒவ்வொரு 10 நிமிடத்திற்கும் ஒரு தடவை உயிரிழக்கிறாங்க. சாப்பாடு உணவு இல்லாம தவிக்கிறாங்க. மோசமான வலி வேதனைகளை அனுபவிக்கிறாங்க. இதெல்லாம் யோசிச்சு பார்க்கக்குள்ள ரொம்பவும் கவலையா இருக்குது. இந்த வாழ்க்கையில இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற நீங்க உங்களோட வாழ்க்கையில டிப்ரெஷனா இருக்குது, கவலையா இருக்கு, துன்பமா இருக்குது, ஏன் இந்த வாழ்க்கை அப்படின்னு எவ்வளவோ பிரச்சனைகள் எல்லாம் சொல்லுவீங்க. ஆனா நீங்க போர்ல யுத்தத்துல சிக்கப்பட்டு கொண்டு இல்லை. சாப்பாடு உணவு இல்லாம வந்து நீங்க சந்தோஷமாவா இருக்கிறீங்க, இல்லாட்டி சாப்பிடுறதுக்கு உணவு இல்லாம இருக்கிறீங்களான்னு கேட்டீங்கன்னா கட்டாயம் வந்து ஏதோ ஒரு நேரத்துக்காவது சாப்பிடுறதுக்கு உணவு இருக்கு. அடிப்படையான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு இருக்கும். ஆனா யோசிச்சு பாருங்க, ஒவ்வொரு 10 நிமிடத்துக்கும் ஒரு தடவை ஒரு குழந்தை உயிரிழக்குது அப்படின்னா எவ்வளவு ஒரு கொடூரமான ஒரு விஷயம் ஒண்ணு. என்னத்த சொல்றது? அப்படி ஒரு மோசமான சூழ்நிலை பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் பாலஸ்தீனத்துக்கு இடையில இருந்து கொண்டிருக்கு. அதுக்கிடையில இன்னொன்னு பாத்தீங்க அப்படியா இருந்துச்சுன்னா ஈரானும் இஸ்ரேலும் போர் தொடுத்திருக்கிறாங்க. அவங்க வேற வந்து யுத்தம் செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. எப்படி சுத்தி வளைச்சு பார்த்தோம் அப்படின்னாலும் சாமானிய மக்கள், நம்மளை போல இருக்கிற சாமானிய மக்கள் அவங்க தான் உயிரிழக்க போறாங்க. இதுதான் நிதர்சனமான உண்மை. அவங்களுக்கு அந்தந்த வேதனை வந்தாதான், அவங்களுக்கு அந்த ஒரு விஷயம் நடந்தாதான் அதை புரிஞ்சு கொள்வாங்க. அது வரைக்கும் தலைவர்கள் எப்பொழுதுமே அவங்களும் ஒரு விதத்துல வந்து அரசியல் செய்யத்தான் பார்ப்பாங்க. மக்களை வச்சு ஒரு ஏதோ ஒரு ரீதியில வந்து ஒரு பொலிட்டிக்கல்ஸ் பண்ணதான் பார்ப்பாங்க. என்னத்தை கதைக்கிறது? நம்மளால கதைக்கத்தான் முடியும். அதை மீறி எதையாச்சும் செய்ய முடியுமான்னு கேட்டீங்கன்னா எதுவும் செய்ய முடியாது. நம்மளோட உணர்வுகளை நாங்க வெளிப்படுத்துறோம். ஒவ்வொரு விஷயத்தையும் பார்க்கும்போது ரொம்ப கவலையாகவும் வேதனையாகவும் இருக்குது. என்னதான் சொல்றது?